This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். தர்பூசணி பழம் அடர் சிவப்பாக இருக்கலாமா? சென்னையில் உணவு பாதுகாப்பு அதிகாரி சதீஷ்குமார் பேட்டி. கோடை காலத்தில் பொதுவாக அதிகப்படியான தர்பூசணி பழங்கள் விற்பனைக்கு வருவது வழக்கமாகும். இந்நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் சிலர் வேண்டுமென்றே தர்பூசணி பழங்களில் ஊசி மூலம் செயற்கையாக சிவப்பு நிறம் சேர்ப்பதற்காக வதந்திகளை பரப்புகின்றார்கள். இதை உண்மை என்று நம்பும் மக்கள் தர்பூசணி பழங்களை சாப்பிட மறுக்கிறார்கள். இந்நிலையில் சர்ச்சைக்குரிய வதந்தியை மறுத்து உணவு பாதுகாப்பு அதிகாரி சதீஷ்குமார் தர்பூசணி பழங்களை பொதுமக்கள் அச்சமின்றி சாப்பிடலாம் என்று கூறுகிறார். கோடை காலங்களில் மக்கள் உடல் வெப்பத்தை குறைக்க பழங்களை வாங்கி சாப்பிடுவார்கள். தர்பூசணி, மாம்பழம், கொய்யாப்பழம், ஆரஞ்சு, ஆப்பிள், மாதுளை, கிர்னிப்பழம், செவ்வாழைப்பழம் போன்ற பழங்கள் அதிகமாக சாப்பிடுவார்கள். இதில் தர்பூசணி தான் அதிகமாக மக்கள் விரும்பி சாப்பிடும் பழமாக உள்ளது. விலை குறைவு, வெயிலுக்கு இதமாக இருக்கும் என்பதால் தர்பூசணி பழம் அதிகமாக வாங்குவார்கள். வெயில் காலத்தில்தான் தர்பூசணி அதிகமாக விளையும் என்பதால் கோடை காலத்திற்கு ஏற்ற உகந்த பழமாக இருக்கிறது. மாம்பழமும் தர்பூசணியும் இப்பொழுது அதிகமாக மக்களால் வாங்கப்படுவது வழக்கம். இந்நிலையில் வழக்கம் போல் இந்த ஆண்டு கோடையில் விற்பனைக்கு வந்து குவிந்துள்ள தர்பூசணி பழங்களால் ஊசி மூலம் செயற்கை நிறம் சேர்க்கப்படுவதாக சமூக ஊடகங்களில் வேகமாக தகவல் பரவியது. இதனால் தர்பூசணி பழம் குறித்து பொதுமக்களிடம் அச்சம் ஏற்பட்டு வருகிறது. பொது மக்கள் பலரும் பழத்தின் உண்மைத்தன்மை குறித்து சோதிக்கிறார்கள். வாங்கும் போது தயங்குகிறார்கள். இதனால் தர்பூசணி பழங்களை நம்பியிருக்கும் விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தர்பூசணி பழங்கள் விற்பனை குறைவதற்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கொடுத்த ஒரு எச்சரிக்கை தான் காரணம் என்றும் கூறப்பட்டது. உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ஒருவர் கொடுத்த எச்சரிக்கையால் அதன் விற்பனையை அடியோடு சரிந்து விட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த விவகாரத்தில் அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நேற்று அறிக்கை வெளியிட்டார். இந்நிலையில் தர்பூசணி தோட்டங்களுக்கு சென்று தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் அங்குள்ள பழங்களை ஆய்வு செய்து பழங்கள் தரமானது என்றும் பொதுமக்கள் அச்சமின்றி சாப்பிடலாம் என்றும் விளக்கம் அளித்தார். தர்பூசணி விவகாரம் தொடர்பாக சென்னை சைதாப்பேட்டையில் சென்னை மண்டல உணவு பாதுகாப்பு நியமன அதிகாரி சதீஷ்குமார் செய்தியாளர்களிடம் கூறுகையில், தர்பூசணி பழம் விவகாரத்தில் பொதுமக்கள், விவசாயிகள், வியாபாரிகள் குழப்பம் அடைய வேண்டாம். தர்பூசணி பழங்களை அச்சமின்றி தாராளமாக சாப்பிடலாம். தமிழகத்தில் விளையும் தர்பூசணி பழங்கள் பாதுகாப்பானது. பாதிப்புக்குள் நாங்கள் வைத்திருக்கிறோம். தர்பூசணி பழத்தில் விவசாயிகள் கலப்படம் செய்வதில்லை. ஆனால் சில இடங்களில் நடக்கக்கூடிய தவறுகளையும் நாங்கள் சுட்டிக்காட்ட தவறியதும் இல்லை. சென்னையில் நாங்கள் மேற்கொண்ட ஆய்வில் தர்பூசணி பழத்தில் கலப்படம் எங்குமே கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் கெட்டுப்போன, அழுகிய மற்றும் எலி கடித்த தர்பூசணி பழங்களை பறிமுதல் செய்திருக்கிறோம். எலி கடித்த பழங்கள் சாப்பிட்டால் எலி காய்ச்சல் வர வாய்ப்பு உள்ளது. தர்பூசணியால் ஊசி மூலம் செயற்கை நிறம் ஏற்றலாம். தர்பூசணியில் கலப்படம் செய்தால் எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வுக்காகவே உணவு பாதுகாப்புத்துறை இணையத்தில் வெளியிட்டுள்ளது. இவ்வாறு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ் கூறியுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.